ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற தமிழ் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான லோன் ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லோன் ஆப் பற்றி சொல்லணும்னா, இந்த லோன் ஆப் பேர் வந்து ரிங்குன்னு சொல்லிட்டு ஒரு லோன் ஆப். ஸோ இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் தொட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரிங் லிமிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பவர் லோன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் எதுக்குன்னா, ஸோ லிமிட் மூலிமா நீங்கள் ஸ்கேன் கியூஆர் பண்ணிக்கலாம். பவர் லோன் மூலிமா உங்களுக்கு அதிக அமௌண்ட்டுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் ஸ்கேன் கியூஆர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ரிங் லிமிட்டில் உங்களுக்கு கம்மி லிமிட் கிடைக்கும், அதுவே உங்களுக்கு பவர் லோனில் அதிக லிமிட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 2 லட்சம் வரையும் உங்களுக்கு வந்து இவங்க லோன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து 50,000 வந்து எனக்கு ஆக்டிவேட் இருக்குது. ஸோ ரிங் லிமிட்டு இருக்குது, பவர் லோன், இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பவர் லோன் அப்படின்றது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, ஸோ ரிங் லிமிட்ன்றது எப்படி அப்ளை பண்ணுறது, அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் கேட்குறாங்கன்றதெல்லாம் ஃபுல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பெல் பட்டன் அமுத்துங்க. இப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு லோன் ஆப்ஸ் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ கூட வைக்க பெல் பட்டன் அமுத்திக்கங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்குறாங்க, ட்ரீம் இட், ரிங் இட். ஸோ பவர் லோன்ஸ்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 5 லட்சம் வரை உங்களுக்கு இப்போ லோன் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உள்ளே அது கொடுத்து என்டர் கொடுத்து வந்தோடனே உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே சப்மிட்னு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்தோன்னே நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துச்சு. ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி சில பெர்மிஷன்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து அக்சஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கீழே 2 செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த 2 செக் பாக்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அலோவ் கொடுத்துருங்க. ஸோ இது எதுக்குன்னா, ஸோ அவங்களோட இது எஸ்எம்எஸ், இந்த லொக்கேஷன் இதெல்லாம் அவங்க வந்து டிடெக்ட் பண்ணுறது கேட்குறாங்க. ஸோ வேறு எதுக்கும் உங்களுக்கு கிடையாது. ஸோ அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் உள்ள வந்தீங்கன்னா உங்கள் இதுக்கெல்லாம் ஓகே கேட்கும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபஸ்ட் நேம் கேட்பாங்க. ஸோ உங்களோட லாஸ்ட் நேம் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கங்க. அப்பா பேர், உங்களோட இமெயில் அட்ரஸ்ஸு, அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இந்த கேலண்டரில் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் மேலா இல்லை ஃபீமேலா அப்படின்றது ஆப்ஷன். ஸோ நீங்கள் சிங்கிளாக மேரிடானெலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டு எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொசீட்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுங்க. ஸோ இதெல்லாம் சும்மா பேசிக் டீட்டெயில்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது அதெல்லாம் கேட்குறாங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டு உள்ளே வந்தோடனே உங்கள்கிட்ட உங்களோட ஆதார் கார்டோட டிஜிலாக்கர் கேட்குறாங்க. ஸோ அது உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து உங்களோட ஆதார் கார்டு நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிட்டு கீழே வந்து கண்டினியூ ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இந்த உங்கள் ஆதார் நம்பரில் லிங்காக இருக்க மொபைல் நம்பர் இங்கே வரும். ஸோ நான் கடைசி 4 டிஜிட். ஸோ அந்த நம்பரை நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ என்ட்ரு பண்ணிட்டு கன்னியூ கொடுங்க. ஸோ இது வந்து 10 நிமிஷம் தான் இந்த ஓடிபி வந்து வேலிடாக இருக்கும். அதுக்கு மேலே மறுபடியும் புது ஓடிபி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னே உங்கள்கிட்ட ஒரு 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் செட் பண்ண சொல்லும். ஸோ அந்த செக்யூரிட்டி பின் எதுக்குன்னா, நீங்கள் இந்த டிஜிலாக்கரில் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 6 டிஜிட் நீங்கள் பின் கேட்கும். ஸோ அதில் நீங்கள் 00001111 அந்த மாதிரி நீங்கள் ஒரு 6 டிஜிட்டில் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பின்னை நீங்கள் செட் பண்ணி நீங்கள் கீழே வந்து கண்டினியூ ஆப்ஷனுக்கு அது கொடுங்க. ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு ஓகேவா அப்படின்றது என்னென்னு கேட்குறாங்கன்னா, ஸோ உங்களோட டிஜிலாக்கர் மூலிமா அவங்க வந்து உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட டிரைவிங் லைசன்ஸு அக்சஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் பேன் வெரிஃபிகேஷன் ரெக்கார்டு, உங்கள் பேனோட ரெக்கார்டு, ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவங்க அக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஆதார் நீங்கள் கொடுக்குறங்காட்டி, ஸோ அதில் வந்து டிஜிலாக்கர் ட்ரைவு, ஸோ உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேமு, டேட் ஆஃப் பர்த் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தது. ஸோ இதெல்லாமே அவங்க வந்து உங்களை வந்து அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஓகே கொடுத்துட்டு கீழே அலோன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதாகிடுச்சு அப்படின்றத வந்து இங்கே காமிக்குது. ஒன்ஸ் உங்களோட ஆதார் வந்து வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களோட செல்ஃபி கேட்குறாங்க. ஸோ உங்களோட செல்ஃபி வந்து நீங்கள் வந்து இந்த கண்ணாடி இந்த மாதிரி பின்னாடி வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் செவத்துக்கு பின்னாடி, ஸோ இந்த கண்ணாடி இல்லாமல் பிளர் இல்லாமல் எடுத்து நீங்கள் வந்து செல்ஃபி வந்து அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஸோ கேப்சர் பண்ணி கொடுத்தோன்னே உங்கள்கிட்ட வந்து 2 ஆப்ஷன் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சேலரிடா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற 2 ஆப்ஷன் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சேலரிட்னா சேலரிட் கொடுங்க, பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் கொடுங்க. ஸோ உங்களோட வருஷ இன்கம், ஸோ மாத இன்கம் கிடையாது, வருஷ இன்கம். ஸோ வருஷ இன்கம் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வருஷத்து எவ்வளோ இன்கம் வருதோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து ப்ரொசீட்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது 50,000 வரை எனக்கு ரிங் லிமிட் இருக்குது. ஸோ இதை வந்து நான் பவர் லோன் எனக்கு வந்து இந்த 50,000 வரையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லோனை வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு பில் எப்போ ஜென்ரேட் ஆகும்னா, உங்களோட ட்ரான்சாக்ஷன் இன்றைக்கி 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி ஆகுதுன்னா ஜனவரி 15ஆம் தேதி தான் உங்களோட ஃபஸ்ட்டு பில்லு ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த 15 நாள் நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அது நெக்ஸ்ட்டு மந்த் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து மட்டும் தான் அப்படி. அடுத்த மந்த்லேருந்து உங்களுக்கு
இப்போ இந்த மாதம் 1ஆம் தேதி வாங்கினீங்கன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது, எந்த ஃபீஸும் கிடையாது. ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஆக்டிவேஷன் ஃபீஸும் இல்லை, ஹிடன் ஃபீஸும் இல்லை. ஸோ இதில் வந்து கீழே வந்து செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுங்க. ஸோ சில ஆப்லலாம் ஆக்டிவேஷன் ஃபீஸ்னு ஒன்று கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு முதல்ல நீங்கள் லோன் அமௌண்ட்டுக்கு கட்டணும், உங்களுக்கு இவ்வளோ லோன் வேணும் நீங்கள் முதலே கட்டணும், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் இதில் எதுவுமே கிடையாது. ஸோ எந்த விதமான ஃபீஸும் இதில் கிடையாது. ஸோ அதெல்லாம் செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கே என்டர் பின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ என்டர் பின்ன்ற ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான 4 பின், ஸோ உங்களுக்கு இந்த யூபிஐயில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு தேவையான 4 பின் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதை செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்துடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களோட பின்னு செட்டப் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் யூபிஐக்கு அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு பின்னுக்கு வந்து உங்களுக்கு வந்து செட்டப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் அப்படியே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ உங்கள் யூபிஐ ஐடிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ உங்கள் கியூஆர் கோடு மூலிமா நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இது இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து டிஸ்பர்ஸ் ஆகிடுச்சு என் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ நான் கொடுத்த அக்கௌண்ட் நம்பருக்கு எனக்கு வந்து டிஸ்பர்ஸ் ஆகிடுச்சு, 50,000 கிரெடிட்டட் டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வியூ டீட்டெயில்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ், உங்களுக்கு லோன் அமௌண்ட் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இந்த ஃபீஸை வந்து நான் எப்படி ரீபே பண்ணுறது எல்லாமே இதில் வந்துருச்சு. ஸோ முதல்லே வந்து நீங்கள் வந்து ரீபே பண்ணணுன்னா இங்கே வந்து ரீபே ஏர்லின்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சீக்கிரமாக நீங்கள் வந்து முதல்ல உங்கள்கிட்ட காசு இருக்குது நீங்கள் பே பண்ணணுன்னா இதில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் இதில் பே பண்ணிக்கலாம். நான் வந்து பவர் லோன் யூஸ் பண்ணிட்டுருக்கங்காட்டி எனக்கு இப்போ ரிங் லிமிட் லோன் வந்து எனக்கு வந்து பாஸில் இருக்குது. ஸோ டெம்ப்ரரி எனக்கு வந்து ரிங் லிமிட் வந்து பாஸில் இருக்குது. ஏன்னா நான் பவர் லோன் 50,000 எடுத்திருக்கேன். ஸோ ஒருவேளை நான் இந்த 50,000 எடுக்கலைன்னா எனக்கு இந்த ரிங் லிமிட் வந்து 15,792 ரூபா வந்து எனக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேனும் பண்ணிக்கலாம், அதை நான் வந்து யூபிஐ பே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்மாலான அமௌண்ட்டு, பவர் லோன்றது வந்து அதிக அமௌண்ட்டு. ஸோ 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒரு 50,000, இப்போது இதில் ஒரு 15,000 16,000 வச்சுக்கோங்க, 66,000 இவங்க வந்து லோன் கொடுக்குறாங்க எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும். ஸோ இதில் வந்து நான் எப்படியாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ எப்போ தேவையோ அப்போல்லாம் நான் வந்து என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பவர் லோன் மூலிமா உங்களுக்கு வந்து அதிக அமௌண்ட் கிடைக்கும். ஸோ ரிங் லிமிட் மூலிமா உங்களுக்கு கம்மியான லிமிட் கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எங்கே வேணால் ஸ்கேன் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் யூபிஐயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ரெண்டுமே. ஸோ உங்களுக்கு எந்த அமௌண்ட் லிமிட் வேணுமோ, எந்த அளவுக்கு லிமிட் வேணுமோ அதை தவிர மாதிரி நீங்கள் வந்து பவர் லோன் வேணுமா இல்லை வந்து ரிங் லிமிட் வேணுமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து இப்போ ஸ்கேன் கியூஆர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் கியூஆர் கோடுக்குள்ளே போயிடும். நீங்கள் அதை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, கியூஆர் கோடாக இருந்தாலும் சரி, உங்கள் ஜிபே கியூஆராக இருந்தால் எந்த கியூஆராக இருந்தாலும் அது வந்து ஸ்கேன் ஆகிரும். ஸோ பவர் லோன்றது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி அதிக அமௌண்ட்டுக்கான லோன். ஸோ ரிங் லிமிட்ன்றது கம்மி லிமிட்டாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லிமிட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ லோன் எடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 5 lakhs வரை இப்போ வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப நிறைய பேருக்கு இப்போ வந்து நியூ இயர் ஆஃபராக லோன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து வரேன். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நம்ம சேனலில் ஃபுல்லாக எப்படி லோன் எடுக்கிறது, எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, எது கரெக்டான லோன் ஆப், எது ஆர்பிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட லோன் ஆப் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே பக்காவாக இருக்கும். எல்லாமே கரெக்டான லோன் ஆப்ஸ் மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஜென்யூனான ஒரு NBFC ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் ஆப். ஸோ கண்டிப்பாக இது யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூஸ் பண்ணி பார்த்து எப்படின்னு கேட்கலாம்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பை.